ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில மே மாதத்துடைய கடைசி கட்ட 10 நாள் உங்களுடைய வாழ்க்கையில தலையெழுத்து எப்படியெல்லாம் மாறப்போகுது, இந்த தலையெழுத்து உங்களுக்கு புரட்டி போடுற அளவுக்கு இருக்க போகுதா, இல்லை என்ன மாதிரியான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நிச்சயமா நீங்க தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசி சிம்மம் ராசியை இருந்தால் சிம்ம ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக இருக்க போது இந்த நேரத்தில் நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம், அதாவது புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யணும்னு நினைத்தா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ இந்த காலகட்டம் சிம்ம ராசினியர்களுக்கு ஏற்ற காலகட்டமாக இருக்க போது அப்படிங்கிறத நாம் வாங்க முதல்ல தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசினியர்களுக்கு முதல்ல கிரக நிலை இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு, மே 25ஆம் தேதியிலிருந்து என்ன மாதிரி மாற்றங்கள் இந்த கிரக நிலை அடிப்படையில் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசினியர்களுக்கு கிரக நிலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில கேது இந்த காலகட்டத்தில் சென்றிருக்கிறார். கிழத்தர ஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறார். அஷ்டம ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் மற்றும் சனி இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் செவ்வாய் இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு இருக்கிறார். ஸோ கிரக நிலை இந்த காலகட்டத்தில் இப்படி தாங்க உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த கிரக நிலை காரணமாக இந்த கிரக நிலை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாற்றத்தை நாம் இப்போ பார்க்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு, அதாவது சிம்ம ராசினியர்களுக்கு தொழில் ஸ்தானம் மிகவும் பலமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தொழில் நிமித்தமாக பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய சூழ்நிலை சில ராசினியர்களுக்கு உருவாகலாம். அதாவது நீங்க நினைக்காத ஒரு மாற்றமாக இந்த மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு தொழில் ரீதியா நிச்சயமா இந்த காலகட்டத்துல ஏற்படும். இந்த நேரத்துல உங்களுடைய தரத்தை விட தீயோரோடு சகவாசத்தை குறைத்துக் கொள்வது அவசியமாகவே சொல்லப்படுது. ஏன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தெய்வ அனுகூலத்தால் விடுபட்டு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது தீயோரோட சகவாசத்தை நீங்கள் குறைத்து கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உறவினர் வகையில் பார்த்தீங்கன்னா வீண் மனக்கசப்பு வரலாங்க. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். அதுபோலவே அதீத உழைப்பின் மூலமே அனைத்து நற்பலன்களையும் நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். இதனால குடும்பத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சி அதிகரிக்கும். எந்த அளவுக்கு சிம்ம ராசினியர்கள் கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம், உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இது அனைத்துமே உங்களுக்கு தேடி வரும். ஸோ நேர்மையாக கடினமாக உழைக்கும் போது கண்டிப்பாக இதற்கான பலன் உங்களுக்கு இரட்டிப்பாக கூட கிடைக்கலாங்க. அதுபோலவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகம் பார்க்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு முன்னேற்றம் காணலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயமும் நடக்கும், எதிர்பார்க்காத சில மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். எதிர்பார்த்த விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தங்க தடையின்றி உங்களுக்கு கிடைக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான தடைகளை கண்டிப்பாக நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க. ஸோ அனைத்து தடைகளையுமே முறியடித்து இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வாய்ப்புகள், இந்த மாதிரி பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும். உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவுடன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கலாம். புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுடைய ஆலோசனை செய்வது அவசியம். ஏதாவது ஒரு புதிய முடிவு எடுத்தாலும் சரி, புதிய முயற்சி செய்யணும்னு நினைத்தாலும் சரி, கண்டிப்பாக சிம்ம ஆசிரியர்கள் மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து இந்த மாதிரி முடிவுகளை நீங்கள் செய்யலாம். ஏன்னா ஒருவரிடம் கேட்கும்போது ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்வாங்க. அதனால நன்றாக ஆலோசித்து நீங்கள் நல்ல முடிவுகளை எடுப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. எந்த ஒரு விஷயத்துமே அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக கடைபிடிப்பது முக்கியமாகவே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்வது அவசியம். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் ஏற்றத்தை பார்க்கலாம். அதாவது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து மட்டுமே இந்த மாதிரி மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்படும். கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனால நீங்க எதிர்பார்த்த பாராட்டு கூட உங்களுக்கு தேடி வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிறப்பான நிலையில இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையலாம். நல்ல மதிப்பெண்கள் மாணவர்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க. பலருக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயமா தேடி வரும். பொது நல சேவகர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம்.
அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவியை நீங்க அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கிறது. இந்த நேரத்துல உங்களுக்கு அழைச்சல் உண்டாகலாம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா உற்சாகமாக செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. கணவருடைய அன்பும் பாசமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல முழுமையாக கிடைக்க போகுது. ஸோ இந்த நேரம் உங்களுக்கான ஒரு நேரமாக அமையலாம். மாணவர்களுக்கு கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சூழல் இந்த நேரத்துல உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ அடுத்ததாக சிம்ம ராசில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மே மாதத்துடைய கடைசி கட்டமாக கடைசி வாரத்துல என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மே 25ஆம் தேதியிலிருந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு வீண் மனக்கவலையை உண்டாக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு குழப்ப நிலையில நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. இது போலவே எதிர்பாராத செலவு உங்களுக்கு ஏற்படும். ஸோ அது போலவே பார்த்தீங்கன்னா அலைச்சலால் உங்களுக்கு சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை கூட ஏற்படலாம். இதனால ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு நிறைய விதமான தொந்தரவுகள், நிறைய விதமான பாதிப்புகள் நிச்சயமா ஏற்படும். இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக பார்த்துக் கொள்வது அவசியம். பணவரவு எதிர்பார்த்தபடி அமையலாம். வாக்கு வன்மையால் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்ததாக சிம்ம ராசில பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மே 25ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத போட்டிகள் உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்வதற்கு முன்னாடி நன்றாக யோசித்து, அதாவது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது அவசியம். கடன் விஷயங்களில் கவனமாக இருங்க. பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசில உத்திரம் 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்குங்க. ஸோ இதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை எப்படி கையாளுவது அப்படின்னு மட்டுமே நீங்க யோசிக்கலாம். விருந்தினர் வருகையால் செலவு உங்களுக்கு அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு ஒரு வகையில நல்லதாக இருக்கலாம். வாகனங்களால் செல்லும் போது நெடுந்தூர பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது உங்களுக்கு ஒரு விதமான நன்மையை ஏற்படுத்தும். ஸோ இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நிச்சயமா நீங்க நடந்து கொள்ளலாம். இந்த நேரத்துல எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிவன் கோவிலுக்கு சென்று 3 முறை வளம் வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை கண்டிப்பாக நீங்கள் செய்திடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்ம ராசினியர்களுக்கு மே மாதம் 25ஆம் தேதியிலிருந்து என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.